பல ஆண்டுகளுக்கு முன்பதாக தமிழ்நாட்டில் ராஜபாளையம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பாலசீர் லாரி என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபன், ஒரு இன்ஜினியர், வேலை கிடைத்து அதுக்கு பிறகு அவர் ஸ்ரீலங்காக்கு போயிட்டார். ஸ்ரீலங்காவில் அவர் அநேக கிறிஸ்தவர்களை பார்த்தார். அந்த இடம்லாம் வல்லமை இல்லாத மங்கி போய் இருந்தது. அந்த பாலசீர் லாரிக்கு ஒரு இருதயத்தில் ஒரு தாகம். இரவெல்லாம் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்களாம் அவருடைய அறையில. ஆனா இவர் இரவெல்லாம் அந்த பாய் மேல முழங்கால் படியிட்டு கைகளை உயர்த்தி கண்ணீரோடு ஆண்டவரிடத்தில் அழுது கொண்டே இருப்பார். ஆண்டவரே, என்னை எடுத்து பயன்படுத்து. ஆண்டவரே, என் கரங்களை உங்க கரங்களாய் மாற்று. ஆண்டவரே, என் நாவை உங்கள் நாவாய் மாற்று. எனக்குள்ள அளவில்லாத அபிஷேகம் எப்பொழுது புறப்பட போகுது? எப்பொழுது என்னை எடுத்து பயன்படுத்த போகிறீர்? பல மாதங்கள் அப்படியே பாயில முழங்கால நின்று இரவெல்லாம் ஜெபிப்பாரா, எனக்கு ஒரு அக்கினி அபிஷேகம், என் மேல ஒரு வல்லமை. சொல்றேன், எந்த மனுஷன் ஆண்டவர் மேல இவ்வளவு தாகமா இருக்கிறான், ஆண்டவர் எப்படி பயன்படுத்தாமல் இருப்பார்? இரவும் பகலும் உங்க முழங்கால்களை முடக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னை பயன்படுத்தும் என்று நீங்கள் சொல்வீர்களானால் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தாமல் இருப்பது எப்படி? ஒரு 5 நிமிஷம் ஜெபம், 10 நிமிஷம் ஜெபத்தை செஞ்சுட்டு என்ன தீர்க்கதரிசியா மாற்றுங்க, என்ன வல்லமையா மாற்றுங்க, தூக்கி குப்பையில போட 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபங்கள். ஒரு இரும்பு கூட உன்னால சுகமாக்க முடியும். தேவனால் பயன்படுத்தப்பட்ட தேவ மனிதர்களை பாருங்க, அழுது புலம்புனாங்க இரவும் பகலும், ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் விட்டாங்க. எந்த பைபிள் காலேஜ் படிச்சாங்க? பெரிய குடும்பத்திலிருந்து வந்தவங்களா? இல்ல, படிப்பறிவு இல்லாதவர்கள், ஞானம் இல்லாதவர்கள், பலன் இல்லாதவர்கள், ஏதோ ஒரு கிராமத்துல பிறந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் அந்த தேவன் தமது கைகளில் எடுத்து தேசத்தை அசைத்தார். பாலசீர் லாரி மேல ஒரு வல்லமை இறங்கி அவருடைய வேலையை ரிசைன் பண்ணார். தமிழ்நாட்டுக்கு வந்தார், ஒரு ஊழியத்தை ஆரம்பித்தார். என்ன நடந்தது? பாலசீர் லாரி ஒரு கூட்டத்துக்கு போறாருன்னா அந்த கூட்டத்துக்கு பஸ்ல ட்ரெயின்ல வருகிற ஜனங்கள் பஸ்லயே பேய்கள் ஆடுமா. ஐயோ, அந்த கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். அந்த மனுஷன் மேல தேவ மகிமை இருக்குது, அந்த மனுஷனுக்குள்ள தேவ அக்கினி இருக்குது, பேய்கள் அலறுமா. எங்க அப்பா சிறு வயதா இருக்கும் போது எங்க அப்பாவுக்கு ஒரு பிசாசின் போராட்டம், ஒரு செத்த ஆவி எங்க அப்பாவை பிடித்துக் கொண்டிருந்தது. அப்ப எங்க அப்பா சொன்னாரு, பாலசீர் லாரி என்கிறவர் சென்னையில ஒரு கூட்டம் நடந்தது. கூட்டத்துல எங்க அம்மா என்ன கூட்டிட்டு போறாங்க அந்த கூட்டத்துக்கு. அவர் தான் பாலசீர் லாரின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஏராளமான ஜனங்கள், ஆயிரமான ஜனங்கள். பாலசீர் லாரி மெசேஜ் கொடுத்துட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சாராம் பாருங்க. நூற்றுக்கணக்கான பேய்கள் கூச்சலிட்டு வெளியே வருது. எல்லாம் அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு பெரிய ஒரு கால்வாய், ஒரு பெரிய கூவாறு ஒன்று ஓடுதான். இந்த ஆவிகள் எல்லாம் அந்த கூவாருக்கு நேராக ஓடுதான். அதுல விழ அந்த இடத்துல லைனா ஊழியக்காரர்களை நிக்க வைத்து இந்த ஆவிகள் எல்லாம் பிடிச்சு அவங்க தலை மேல கைகளை வச்சு அந்த இடத்துல துரத்துனாங்க. ஒரு மனுஷன் இயேசுவின் நாமத்தை சொல்லி வெளியே வான்னு சொன்ன உடனே அவ்வளவு பொல்லாத ஆவிகளும் வெளியே ஓடி வந்த ஒரு தேவ மனிதனுடைய வார்த்தைக்கு ஆண்டவர் எவ்வளவு கனத்தை வச்சிருக்கிறார் பாருங்க. நீங்க சாதாரண கிறிஸ்தவர்கள் என்ற போர்வையை தூக்கி போட்டுட்டு ரட்சிப்பின் வஸ்திரம், ஒரு அபிஷேக வஸ்திரம், ஒரு அக்கினி வஸ்திரத்தை இன்றைக்கு தரித்துக் கொண்டு வீட்டுக்கு போங்க. உங்க மூலமா ஏராளமான ஆத்துமாக்கள் உங்கள் சபையை தேடி வரணும். உங்கள் மூலமா நிறைய குடும்பங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் அதை செய்வாரா? கர்த்தர் அதை செய்ய வல்லவரா? தேவனை பயன்படுத்த முடியுமா என்று நீங்கள் கேட்டால் தேவன் உங்களை பயன்படுத்த வல்லவர். தேவன் உங்களை பயன்படுத்த சர்வ வல்லவர்.